Hi guys, welcome back to my channel. As you read the title, இன்னைக்கு நான் ஹேர் கேர் வீடியோ பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம எவ்ரி டைம் பிஸி ஷெட்யூலில் நம்ம செல்ஃப் கேர் பண்ணதில்லை. ஸோ இந்த குவாரண்டைன் பீரியட் இஸ் ரொம்ப நல்ல பீரியட். நம்மளுக்காக ஒரு டைம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பெஸ்ட் பீரியட் இதுதான். நான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். நான் வீட்டிலே பண்ண போகிறேன் அந்த ஹேர் மாஸ்க். இந்த மாஸ்க் நம்ம டேமேஜ் ஃப்ரிஸி ஹேர் என்ன சொல்கிறது ரஃப் ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோடய ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாகவும் இருக்குது. பிகாஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணல, ஸோ ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. அண்ட் ஐ டெல் யூ கைஸ், இந்த மாஸ்க் நான் எப்போது எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா, எப்போது எனக்கு ஃப்ரீ டே இருந்தால் நான் கண்டிப்பாக இந்த மாஸ்க் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் வெரி ஆசம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே நீங்களே ட்ரை பண்ணினா உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஷைனியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உங்கள் முடி. ஹேர் மாஸ்க் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி குட். வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுறது பட்டர், கிளிசரின், கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஹனி, மில்க். அண்ட் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வேணும், ஒரு விஸ்கர் வேணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் பேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் எடுக்க போகிறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் எடுக்க போகிறேன். சரி, சால்டட் இல்லை அன்சால்டட் பட்டர் எதுனாலும் ஓகே. இப்போது பட்டர் எடுத்தாச்சு. பட்டருக்கு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, தென் அதுக்கடுத்து 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு பால் வேணும், 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரின், 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைஸ் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இஃப் யூ கேன் சி இந்த டெக்ஸ்சர் இப்படி இதாக இருக்கணும். ரொம்ப அந்த மேயோனி சாஸ் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் தான் இருக்கணும். இப்போ நான் இதை என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணால் உங்கள் முடி இருக்கிறது ஃபுல்லாக சிக் எடுக்கணும். சிக் எடுத்துகிட்டு ப்ராப்பராக செக்ஷன் பண்ணிவிட்டு மட்டும் உங்கள் கீழே எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு யூ ஹாவ் டு லீவ் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஹவர். ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லி 1 hour வச்சுக்கலாம். ஹாய் காய்ஸ், நான் முடி அலம்பிட்டேன். அலம்பிட்டு கொஞ்சம் இப்போ நேச்சுரலாக காய வச்சுருக்கேன். நான் ஹேர் ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ணல. இதுவும் ஈரமாக இருக்குது, ரொம்ப லைட்டாக. ஆனாலும் ஐ கேன் டெல் யூ த டிஃப்ரென்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காய்ஸ் யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை திஸ். இதுக்கடுத்து நீங்கள் இப்போ பண்ணுறது நீங்கள் உங்களோட ஹீட் ப்ரொடெக்டர் எதுனாலும் போட்டுட்டு யூ கேன் ஸ்ட்ரெயிட் யோர் ஹேர், யூ கேன் கர்ல் யோர் ஹேர். அதில் உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்ட் தெரியும். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். இந்த ஹேர் கேர் ஐ திங்க் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், இது நீங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற சாமான் தான். மட்டும் கிளிசரின் நம்ம வீட்டில் இருக்காது, நம்ம மெடிக்கல்லாம் கிடச்சிரும். இது மட்டும் ட்ரை பண்ணுங்க வாங்குறதுக்கு. பாக்கி எல்லாமே நான் வீட்டில் இருக்கிறது தான். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். I hope you guys loved it or enjoyed my video and thanks for watching my video. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys. Love you guys.